ஹலோ, இன்றைக்கி டேஸ்டியான புளிச்சக்கீரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்ச புளிச்சக்கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. புளிச்சக்கீரை ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி ஒரு கட்டில் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு மல்லி போட்டுட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு சும்மா அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சீரகமும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, டீஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ரொம்பலாம் தீய விடக்கூடாது. லைட்டாக படப்படன்னு பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சது போட்டுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க. அதுவும் சும்மா லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சதை எடுத்து போட்டுட்டு அதுவும் சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப டீப்பாலாம் வதக்க வேணாம். சும்மா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி வச்சுக்க மல்லி, சீரகம், வெந்தயம் அதெல்லாம் ஒரு ஜாரில் போட்டுக்கிட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரன்ற அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க, கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இருக்கு இல்லையா, அதுவும் போட்டு சும்மா ஒரு 1 பல்ஸ் 2 பல்ஸ் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையை அதே ஜார்லேயே போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் மண் சட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த மண் சட்டியில் இந்த கீரை, வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் போட்டு கூட நல்லா மசிச்சுக்கோங்க. நான் மிக்சியில் தான் போட்டு சும்மா ஒரு 4-5 பல்ஸ் விட்டு எடுத்துடுவேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான புளிச்சக்கீரை ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்